Today we are going to discuss about the reported speech, which is a very important question in a question paper. The reported speech என்னது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதாவது first partல sometime first partல வரக்கூடியது second partல தான் கூடுதலாக வரக்கூடிய ஒரு கேள்வி the reported speech basic இது அதாவது presentல இருக்கிற ஒண்ண pastக்கு மாத்திட்டு அதான் இல்ல இருக்கிற basic இது எப்படி என்ன வகையில இது பண்ணாலும் நம்ம ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கு இது ஒரு டென்ஸுக்கு ஏற்பட மாற்றங்களை கொண்டு வசனங்களை எழுதுறது அதாவது ஒரு ஆள் சொன்ன ஒரு கூற்றை இன்னொரு ஆள்கிட்ட ஏற்றி வைக்கிறது ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ஒரு ஆள் ஒரு ஏன்ற ஒருத்தர் ஒரு வாக்கியத்தை சொல்றாரு இப்படி I am a teacher என்ற ஒரு வசனம் மட்டும் இது ஏ என்ற ஒருத்தர் சொல்ற ஒரு வசனம் ரெண்டாவது சொல்றது அதாவது question கேள்வி இந்த கேள்வியில ரெண்டு வகையான கேள்வி ஒன்று yes or no question அடுத்தது WH question இந்த ரெண்டு question வந்தா எப்படி நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சா மாத்துறது அடுத்தது மூன்றாவது இதுல கொமா ஒரு கட்டளை இந்த விஷயங்களை எப்படி பார்க்கறேன்னு பாப்போம் இப்போ நான் நாலு விஷயம் சொன்னா அதுல ஒன்று ஸ்டேட்மென்ட் அடுத்த क्वेश्चन ரெண்டு ஒன்று yes no question எப்படி மாத்தலாம் அடுத்தது WH question எப்படி மாத்தலாம்ன்ற விஷயம் அடுத்தது கொமா இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்தை நம்ம ஒரு சாதாரண எக்ஸாம்பிளை வச்சு பார்த்துட்டு அந்த எக்ஸாம்பிளை ஒவ்வொரு வசனங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி இந்த கேள்விகளை மாற்றலாம் இப்போ கூடுதலாக எக்ஸாம் பேப்பர்ல வர கேள்வி அந்த WH question வேர்ட் அதே போல yes or no question இவைகள் எப்படி மாற்றலாம்ன்ற விஷயத்தை தான் பார்ப்போம் இப்போ முதலாவது நம்ம ஸ்டேட்மென்ட் இந்த ஸ்டேட்மென்ட் வர வசனங்கள்ல முதலாவது present tense ஒரு present tenseல ஒரு இருக்கிற வசனம் passive voice reported speechல past மாறும் இதான் பேசிக் ஃபார்ம் அதாவது presentல இருக்கிற ஒரு வசனம் pastக்கு மாறுது சரியா அதுல simple present மாறுது simple present tenseல இருக்கிறது simple past மாறும் simple present இருக்கிறது simple past tense மாறும் present continuous இருக்கிறது past continuous மாறும் present perfect இருக்கிறது past perfect மாறும் past tense ல மாறும் ஒரு வசனம் past tense ல வரந்தா ரெண்டு வகையா வரும் அது past tense லயும் வரலாம் அதே போல past perfect tense லயும் வரலாம் ஆனா சில வசனங்கள்ல அதாவது எக்ஸாம் பேப்பர்ல தார கீழ past perfect tense தான் கூடுதலாக டார்கெட் பண்ணுவாங்க எனவே பிள்ளைகள நீங்க past tense ல ஒரு வசனம் past tense ல எழுதினாலும் சரி ஆனா நீங்க past perfect tense ல எழுதுறதுக்கு நீங்க பழகிக்கொள்ளுங்க அந்த அடிப்படையில நம்ம ஒவ்வொரு வசனங்களையும் பார்க்கலாம் முதலாவது simple present tense இப்போ இதுல நம்ம ஒரு ரிப்போர்ட்டட் ஸ்பீச் என்ற வசனங்களை எடுத்து நம்ம ஒரு வசனங்களை மாத்துற டைம்ல நம்ம சில என்னென்ன இதுக சொற்கள் மாற்றம் அடையும் என்று சொல்லி பார்ப்போம் அந்த அடிப்படையில அதாவது அதுல வர ப்ரோனவுன்கள் மாற்றம் அடையும் அதே போல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கிற அந்த கீ வெர்ப் என்று சொல்றது மெயின் வெர்ப் மாற்றம் அடையும் அதே போல சில காலங்களை குறிக்கின்ற சொற்கள் மாற்றம் அடையும் உதாரணத்துக்கு now என்ற சொல் வரும்னு சொன்னா அது எப்படி மாற்றம் அடையும் then என்று மாற்றம் அடையும் today என்ற சொல் that day என்று மாற்றம் அடையும் today என்ற ஒரு சொல் வந்தா that day என்று மாற்றம் அடையும் அதே போல yesterday என்று வந்தா yesterday வந்தா the day before ன்னு வரும் tomorrow வந்தா the next day அல்லது the following day ன்னு வரும் the following day அப்படினு சொல்லி மாற்றம் அடைஞ்சிட்டு போகும் அதாவது காலங்களை குறிக்கிற சொற்கள் இவ்வாறு மாற்றம் அடையும் அதே போல
இடங்களை குறிக்கிற சொல். உதாரணத்துக்கு ஹியர் என்ற சொல் வரும் என்றாலும் எப்படி மாற்றம் அடையும்? தேயா என்ற சொல் மாற்றம் அடையும். இப்ப சில பிள்ளைகளுக்கு சில சந்தேகங்கள் வரலாம். ஒரு வசனத்தில் வந்து தென் என்று சொல்லி வரும்னு சொன்னா அது நவ் என்று மாற்றம் அடையுமா அப்படின்னு இப்படி வராது. நவ் என்ற ஒரு சொல் வந்தா மாத்திரம்னா தென் என்ன மாற்றம் அடையும். ஒரு வசனத்துல வந்து தேயான்னு சொல்லி வந்து இப்ப உதாரணத்துக்கு ஹியர் என்ற சொல் வந்து தேயா மாறும்னு சொன்னா வந்து அது ஓகே. அதே டைம்ல வந்து தேயான்னு சொல்லி வசனத்துல இருக்கும்னு சொன்னா வந்து நீங்க அதை திரும்ப ஹியர்னு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அது அப்படிதான் நினைக்கிறேன். அதாவது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல பேசிக் இது வந்து அதாவது நியர்னஸை வந்து ஃபாவா காட்டுறது, அருகில உள்ளதை வந்து தூரத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறது அந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச். இதுல முதலாவது பார்ப்போம் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து எப்படி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸா மாறுதுன்னு பார்ப்போம் இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல. இப்போ உதாரணத்துக்கு he said I go to school. இப்படி ஒரு வசனம் வந்து இருக்கு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல. he said அவர் சொல்றார் I go to school, நான் பாடசாலைக்கு செல்கிறேன் அப்படி. இப்போ இதுல வந்து இந்த வசனத்துல வந்து இப்போ இதுல வந்து ரெண்டு வசனங்கள் இருக்கு. ஒன்று வந்து முதலாவது வந்து வசனம் வந்து he said என்ற ஒரு வசனம், இரண்டாவது வசனம் வந்து I go to school என்ற வசனம். இந்த he என்ற சொல் தான், இந்த he என்பவரும் இந்த I என்பவரும் ஒரு ஆள் தான். இவர் தான் வந்து இந்த கூற்று இந்த வாக்கியத்தை சொல்றார். அப்ப he said அவர் சொன்னார் I go to school. இப்போ இதுல வந்து பிள்ளைகளா நான் மிகவும் தெளிவா உங்களுக்கு அதாவது மிக பேசிக்கான முறையில் விளங்கி கொடுறதுக்காக உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம இந்த ரெண்டு வசனத்தை என்ன செய்ய போறோம்னா இதுல நம்மளோட क्वेश्चन வந்து இத ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சா மாத்துறது. எது? the he said I go to school. இப்போ இந்த வசனத்துல இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சா மாத்துற இந்த வசனத்துல வந்து ரெண்டு வசனங்கள் இருக்கு. என்னது? முதலாவது வசனம் வந்து he said, இரண்டாவது வசனம் வந்து I go to school. இப்போ இதுல இருக்கிற பிரதான சப்ஜெக்ட் பிரதான verb இந்த இதைத்தான் சொல்றது. he பிரதான சப்ஜெக்ட், அத மெயின் சப்ஜெக்ட், said வந்து மெயின் verb. இப்போ மாற்றம் அடைய போற வசனம் இந்த இன்வெர்ட்டட் கமாக்குள்ள வர வசனம் தான் என்ன செய்ய போகுது வந்து மாற்றம் அடைய போகுது. அந்த வசனத்தை தான் பார்க்கணும். இந்த இன்வெர்ட்டட் கமால இருக்கிற வசனம் வந்து பிரசன்ட்ல இருக்க மாட்டா, சிம்பிள் பிரசன்ட்ல இருக்க மாட்டாது, சிம்பிள் பாஸ்டா மாற்றம் அடைகிறது. பிரசன்ட் கண்டினியூஸா இருக்கிற பாஸ்ட் கண்டினியூஸா மாற்றம் அடையுது. present perfect tense ஆரிக்கும்டா past perfect tense மாற்றணும் அப்படி சொல்லி அந்த ரூல்ஸ் நம்ம ஏற்கனவே நான் சொல்லி தந்தேன். இப்போ இந்த வசனத்தை எப்படி ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல எழுதுறேன்டா the he said என்ற வசனம் அப்படியே ஃபர்ஸ்ட் எழுதணும். he said என்ற வசனத்தை நம்ம எழுதுறோம். ஓகே, இப்போ the he said என்ற வசனம் எழுதுனது பின்னால that என்ற ஒரு சொல் போடும். இந்த that வந்து ஏன் போறன்னு முதல்ல நம்ம சரியா விளங்கிக்கலாம். அதாவது தட்ன்றது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கன்ஜங்ஷனா சம்பந்தப்படுது. சரி, இரண்டு வசனங்களை இணைப்பதற்காக வேண்டி இந்த தட் என்ற சொல் சம்பந்தப்படுது. he said தட்ன்னு சொல்லி வரைக்கிற வந்து ஏற்கனவே சேர்க்கப்பட்ட இந்த இன்வெர்ட்டட் கமா என்ன செய்யப்படும்னா இல்லாமலாக்கப்படும். அப்ப he said that அவர் சொல்கிறார். அப்ப இன்வெர்ட்டட் கமா வராது. இப்போ இந்த ஐயும் ஹீயும் ஒரு ஆளை தானே குறிக்குது. ஏற்கனவே இந்த ஹீ என்ற சொல் தான் இந்த ஐயை குறிக்குது. அப்ப இவர் இந்த ப்ரோனவுனுக்கு ஏற்றால் போல வந்து இங்க வர பிரதான சப்ஜெக்ட் மாற்றம் அடையும். நல்லா விளைய கொள்ளுங்க. அதாவது இங்கே வர ஃபர்ஸ்ட்டுக்கு வர அந்த சப்ஜெக்ட் வந்து முதலாம் வசனத்துல வர அந்த டூவர் அந்த காரியத்தை செய்பவர் அதுக்கு ஏற்றால் போல உள்ள இருக்கிற வசனம் என்ன செய்யும், அந்த சப்ஜெக்ட் வந்து மாற்றம் அடையும். அப்ப he said that he go என்ற சொல் வந்து என்னது present tenseல. இப்ப சிம்பிள் present tenseல வர வசனங்கள் எப்பயும் verb-இன் முதலாவது வடிவத்தை கொண்டிருக்கு. அதே போல சிம்பிள் past tenseல வர வசனம் எப்பயும் verb-இன் இரண்டாவது வடிவத்தை கொண்டிருக்கு. இப்போ வந்து இந்த go என்ற சொல் வந்து verb-இன் முதலாவது வடிவம் past-க்கு மாறிக்கல he went என்று வரும். he went to school. அப்ப he said I go to school என்ற வசனம் reported speech-ல எப்படி வருதுன்னா he said that he went to school அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இதில் இருக்கிற பிரதான மாற்றங்கள் என்னன்னு நல்லா விளையாட கொள்ளுங்க. இங்கே பாருங்க, he வந்து அப்படியே வருது, said என்ற சொல் அப்படியே வருது. மேலதிகமாக வந்து நம்ம that என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறோம். இந்த that என்ற சொல் பயன்படுத்துவதனால இன்வெர்ட்டட் இல்லாமல் போகுது. இப்போ பாருங்க, இந்த I என்ற சொல் வந்து முன்னால வர பிரதான வசனத்துல வர அந்த டூவர் அந்த செய்கிறவருக்கு ஏற்ற மாற்றம் அடைஞ்சது. பின்னால verb-இன் முதலாவது வடிவம் verb-இன் இரண்டாவது வடிவத்தை என்ன செய்யுது, இரண்டாவது வடிவம் மாற்றம் அடையுது.
இப்போ வந்து ஐ கோ டு ஸ்கூல் என்ற வசனத்தில் இப்போ உதாரணத்தில் நவ்ன்ற ஒரு சொல் வருதுன்னா அந்த நவ் இங்கே வரைக்கல தென் என்று மாற்றம் அடையும். நவ்ன்ற சொல் இங்கே வரைக்கல வந்து தென் என்று மாற்றம் அடையும். ஓகே, இப்போ நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக மாற்றுற அந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம். அதாவது இப்போ நம்ம இன்னைக்கு வந்து இப்போ நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியிருக்கிறதால நம்ம நிறைய உதாரணங்கள் நம்ம நீண்டுட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உதாரணங்களை பார்த்து இப்போ முதலாவது கூறிய உதாரணம் பார்க்குறோம். என்னது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறது எப்படி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக மாற்றுற விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ வந்து ரெண்டாவது பாயிண்ட், நான் எழுத போகிற ஒவ்வொரு உதாரணங்களும் வந்து சும்மா சாதாரண வசனம் சாதாரண வேர்பை கொண்டு அடிப்படையாக வச்சு தான் எழுத வேண்டிய என்ன காரணம்னா உங்களுக்கு வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லாம் இருக்குது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இந்த சிம்பிள் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்ததுல யாருக்கு சரி டவுட் இருக்குதா முக்கியமாக நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டியது எப்படின்னு தெரியுமா? இதை மாற்றுற டைமில் வந்து she said அவள் சொன்னால், இப்போ இந்த ஐ வந்து எப்படி மாறுகல ஷி. இப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க வந்து இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல இருக்கு. இது பாஸ்ட் கண்டினியூஸாக மாறுற டைமில் நம்மளுக்கு தெரியும் பாஸ்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்முலா வந்து சப்ஜெக்ட் am is are verb ing. பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபார்முலா வந்து சப்ஜெக்ட் was were verb ing. இப்போ இதில் வந்து இப்போ இந்த ஐ வந்து எப்படி மாற்றம் அடையுது ஷீ என்று மாற்றம் இல்லை. ஷீ வரைக்கல இதில் பாஸ்ட் கண்டினியூஸ் எப்படி வருமாண்டா வாஸ் பிளேயிங் என்று வரும். was playing netball. was playing netball. she said I am playing netball வந்து எப்படி மாற்றம் அடையுது she said that she said sorry that எழுத மறந்துட்டேன்னா she said that she was playing netball என்றது மாற்றம் அடையுது. இப்போ இதில் பிரதானமாக வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து எப்படி மாற்றம் அடையுதுன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்ன செய்யுது மாற்றம் அடையுது. நம்மளுக்கு இந்த நீங்கள் வந்து ஒரு வசனத்தை இது பண்ணுற டைமில் வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சாக மாற்றுற டைமில் வந்து அந்த வசனத்தில் இன்வெர்டட் கமால வார வசனங்களை மாத்திரம் நீங்கள் என்ன செய்யணும் டார்கெட் பண்ணி நீங்கள் அதில் இது பண்ணணும். சரி, இப்போ நம்ம இதில் பார்த்த ஒரு விஷயம் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் ஆமாம். அதே போல் வந்து மூன்றாவது விஷயம் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் வந்து எப்படி மாறுதுன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்டாக மாறும். அதை எப்படின்னு பார்ப்போம். present perfect tense like role was some example she said inverted comma I have seen this girl. I have seen this girl ன்னு சொல்லி ஒரு வசனம் வந்து சொல்றோம். இப்போ இந்த வசனத்தை வந்து நம்ம என்ன செய்ய போறோம் வந்து அதாவது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல எழுதுற டைம் இந்த present perfect tense எப்படி மாறும்னு சொன்னா past perfect tense ஆமா. அப்ப she said எல்லாத்துக்கும் அதே ரூல்ஸ் தான் பிள்ளைகளா. she said இங்க அந்த that என்ற சொல் பயன்படுத்தினது பின்னால I வந்து எப்படி மாற்றம் அடையும் பிரதான வசனத்துல வர சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றம் அடையும். அப்ப she said that she had seen இந்த this என்ற சொல் எப்படி மாற்றம் அடையும் that என்று மாற்றம் அடையும் seen that girl என்று சொல்லி இந்த வசனங்கள் வரும். உதாரணம் எப்படி வரும் வச்சுக்கொள்வோமே he இப்போ இதில் வந்து he said ன்னு வரலாம் அல்லது he asked ன்னு வரலாம் he request எப்படி பல மாதிரியான இதுகள் இங்கே வரலாம். சரி, இப்போ நம்ம இதில் வந்து he asked ன்னே பார்த்துக்கொள்வோமா. he asked பிள்ளைலாம் இந்த கேள்வி இந்த இடத்த கொஞ்சம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க ஏன்னா மிக முக்கியமான இது. சரியா, he asked where do you live. இது ஒரு கேள்வி. he asked where do you live. இப்போ இந்த இப்படி ஒரு கேள்வி வந்து உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல வரும். அதாவது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த WH கொஸ்டின் பேப்பர் சரியா. ஓகே, இப்படி கேள்வி வந்தா நம்ம எப்படி எக்ஸாம் பேப்பரை விடை எழுதுறது அல்லது உங்கள்கிட்ட நம்ம எப்படி இதுக்கு நம்ம விடை எழுதுறேன்னு சொன்னா நான் இதுக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பாடான்னு சொல்லிட்டேன்.
எப்படி வாய்ப்பாடுன்னா இதுக்கு சொல்ல பாசிட்டிவ் பாஸ்ட், அதாவது பாசிட்டிவ் பாஸ்ட் இப்படி மாறி நீங்க இது பண்ணி கொள்ளுங்க சரியா. பாசிட்டிவ் பாஸ்ட் என்ன பாசிட்டிவ் பாஸ்ட் அந்த சொல்லி விஷயத்தை நம்ம பார்ப்போம் சரியா. இப்போ இந்த இங்கே வசனத்தை நீங்க எப்படி எல்லாம் எழுதுறீங்கன்னா இப்போ எனக்கு ஹீ என்ற வசனத்தை அப்படியே திரும்ப எழுதும் சரியா. ஆஸ்ட் என்ற வசனத்தையும் அப்படியே எழுதும். இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சாக மாற்றுற டைமில் அங்கே தட்டன்ற சொல்லலாம் பயன்படுத்தினோம். ஆனால் இங்கே அது தேவையில்லை. ஏன்னா இங்கே நம்மளுக்கு WH கொஷன் வேர்டு இருக்கிறதால இந்தாக்கி அதே வசனம் WH கொஷன் வேர்டையும் எழுதுறது. அப்போ நல்லா கொள்ளுங்க. ஹி ஆஸ் வேர் டூ யூ லிவ் என்ற வசனத்தில் வந்து நம்ம அதே வசனத்தை எப்படி எழுதிக்கிறோம். ஹி என்ற வசனத்தை எழுதிக்கிறோம், ஆஸ்ட் என்ற வசனத்தை எழுதிக்கிறோம், வேர் என்ற வசனத்தையும் எழுதிக்கிறோம். இப்போ வந்து மிச்சமாக இருக்கிறது என்னது, do you live வந்தது. மிச்சமாக இருக்கிற வசனம் வந்து என்னது, do you live. இந்த do you live என்ற வசனத்தை பாசிட்டிவாக மாற்று. இந்த do you live என்ற வசனத்தை பாசிட்டிவாக மாற்றணும். இப்போ இங்கே தூக்கி போட்டது, அதாவது இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கேள்வி உருவாக்கப்பட்டீங்க. இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் தான் பாசிட்டிவாக மாற்றினா you live வந்து வரும். உதாரணம் எல்லாரும் do you live ன்னு சொன்னா வந்து நீ வசிக்கிறாயா என்ற அர்த்தம். you live வந்தா நீ வசிக்கிறாய். தமிழ்ல நம்ம சொல்றோம் வந்து நீ சாப்பிடுகிறாயா, நீ சாப்பிடுகிறாய். நீ விளையாடுகிறாயா, நீ விளையாடுகிறாய். அதே போல தான் இது. இப்போ do you live வந்தா நீ வசிக்கிறாயா. அதே போல இப்போ you live வந்தா நீ வசிக்கிறாய். அப்ப நீ வசிக்கிறாயா என்ற வசனத்தை நம்ம பாசிட்டிவா மாத்திக்கணும், நீ வசிக்கிறாய். இப்போ இங்கிலீஷ்ல do you live வந்து பாசிட்டிவா you live. திரும்ப அந்த வசனத்தை பாஸ்டுக்கு மாத்தணும். you lived, you lived, நீ வசித்தாய் அப்படி. இப்போ நான் என்ன வாய்ப்பாடு ஃபர்ஸ்ட் சொல்லி தந்தேன், அதாவது பாசிட்டிவ் பாஸ்டா மாத்திரம். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்ன செஞ்சீங்க, பாசிட்டிவா மாத்திட்டேன் you live வந்து. அதே பிறகு அதை பாஸ்ட் டென்ஸ்ல எழுதி வைக்கிறேன். you lived ன்னு சொல்லி பாஸ்ட் டென்ஸ்ல எழுதி. he said, அல்லது இப்போ நீங்க சொன்ன மாதிரி my father said and வந்து வெச்சிக்குள்ள வாக்கியம் ஒன்று சொல்லிக்கிறேன். கேள்வின்னு கேட்டீங்க எப்படி, when are you going. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகளா. my father said when are you going ன்னு சொல்லி ஒரு வசனம் ஒன்று இருக்கு. இப்போ இதுல வந்து இப்போ நீங்க கேட்கலாம் சார் இந்த செட் வந்து தான் இருக்கு அப்படி சொல்லி அவர் சொன்ன ஒரு வாக்கியம் ஒரு கூற்று தான் அது. அது எப்படி அந்த கேள்வி வடிவத்துல சொல்லிக்கிறேன் எப்படி, when are you going என்று சொல்லி ஒரு கேள்வி. இப்போ நம்ம இதை வந்து எப்படி நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் எழுதுறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்ப்போம் my father அது அப்படியே வரும். my என்று சொல்ல அப்படியே வருது father. இப்போ இங்க வந்து செட் என்று சொல்ல நம்ம எப்படி மாத்தி எழுதணும் வந்து asked என்று எழுதணும். ஏன்டா இவர் கேள்வி கேட்டிருக்கிறார். இப்போ இங்க வந்து மேலே வர வசனத்திலையும் asked என்று வரலாம். சரி, சில டைம்ல செட் என்று வந்தாலும் நீங்க விட எழுதுற டைம்ல அது asked என்று எழுதி போட்டு திரும்ப என்ன செய்யுங்க அதே WH क्वेश्चन மட்டும் போகும். இப்போ பாருங்க என்ன சொல் மிச்சமா இருக்கு, are you going என்ற சொல் மட்டும் தான் மிச்சமா இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு என்ன வாய்ப்பாடு சொல்லி தந்தேன் சொல்லுங்க பாப்போம். இதை வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை மாதிரி என்ன வாய்ப்பாடு, அந்த வாய்ப்பாடை யாரோ சொல்லுங்க. பாசிட்டிவ் பாஸ்ட். வெரி குட், பாசிட்டிவ் பாஸ்ட். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், பாசிட்டிவ் பாஸ்ட்னா இந்த இங்க வசனத்தை பாசிட்டிவா are you going. இப்போ are you going பாசிட்டிவா மாத்திரேன்னா எப்படி வர போகுது, you are going, you are going. இப்போ வந்து you are going பாஸ்ட்க்கு மாத்திக்கல எப்படி வரும் வந்து you were going. ஓகே, இப்போ நான் சொன்ன வந்து ஏற்கனவே நான் உங்கள்ட்ட சொன்ன வந்து இந்த ப்ரோனவுன் அதாவது இன்வெர்டட் கமாக்குள்ள வர வசனங்களோட ப்ரோனவுன் மாற்றம் அடையும். என்ன அப்ப இங்க யூ வந்து எப்படி மாற்றம் அடையும்னா ஐயா மாற்றம் அடையும். ஐ மாற்றம் அடைய தவிர வந்து இந்த verb என்ற சொல் வந்து ஐக்கு வந்து எப்படி வரும், was அது வரும். இப்ப நம்ம எழுதின விடைக்கு விட வந்து அதாவது நம்ம எழுதின கேள்விக்கு விட வந்து my father said when are you going என்ற கேள்வி விட வந்து my father asked when I was going ன்னு சொல்லி வரும் விட. அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க. present continuousல இருக்கிறது எப்படி மாற்றம் அடைஞ்சிக்கு வந்து past continuous மாற்றம் அடைஞ்சி. இந்த வசனத்துல இருக்கிற ஐ வந்து இந்த ஐ இந்த விடையில வந்து ஐ எப்படி வந்தீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். ஐ எப்படி வந்தீங்க சார் திரும்ப சொல்லுங்களே. ஓகே, திரும்ப ஒரு வழங்கப்படுது சார். அவர் எமகிட்ட கேக்குது தானே.
ஓகே அவங்க நமக்கு கேட்டாங்க என்று சொல்றது அது. வெரி குட். இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன வந்து இப்போ நீங்கள் இன்னொரு கேள்வி எனக்கு கேட்கலாம் வந்து சரி இது இந்த யூன்ற சொல் வந்து ஐயாக மாத்திரமா மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்லி அது வந்து முன்னால் கேட்குற கேள்வியை பொறுத்து இருக்கு. இப்போ அதாவது மை ஃபாதர் ஆஸ்ட் அஸ்ன்னு சொல்லி கேட்டா எங்களிடம் கேட்டா அப்படின்னு சொல்லி வரைக்கல அந்த ஐ வந்து இங்கே வர யூ வந்து வியாக மாற்றம் அடையும். இப்போ நம்ம சிம்பிளாக பார்க்க போனால் வந்து இப்போ வென் ஆர் யூ கோயிங் இப்போ சொல்லுங்க நான் திரும்ப ஒரு சொன்ன ஒரு சொன்னீங்க திரும்ப விளங்கப்படுது சொல்லி மை ஃபாதர் செட் என்னம்மா கோயிங்க்கு பதிலா வென் போடலாம். எஸ் எஸ் ஓ ப்ரெசன்ட் கண்டினியூ ஐஎன்ஜி ஃபார்ம் அப்படிதான் அதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல எது மாற்றம் அடையாது இல்ல மாறாது என்ன இதுல நம்ம ரூல்ஸ் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வந்து பாஸ்ட் கண்டினியூஸா மாற்றம் அடையுது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ்னு சொல்லி வர எல்லாத்துலயும் வந்து வர வேர்ப் வந்து எப்பயும் ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கும். ஓகே இப்போ பார்ப்போமா. இப்போ நான் இன்னொரு வசனம் மட்டும் எழுதுறேன் நீங்க ஒரு ஆள் வந்து இதுக்குரிய ஆன்சரை சொல்லுங்க. நான் எழுதுற விடைக்குரிய I have sorry where have you bought this book? இப்போ ஒரு வசனம் வந்துருக்கு. நான் டார்கெட் பண்ண வேண்டியது அந்த இன்வெர்டட் கமால இருக்கிற வசனங்களை மட்டும்தான் பார்க்கணும். அதுதான் நம்மளுக்கு மிக முக்கியமாக தேவை. அப்போ அதில் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு வசனம் வருமாட்டா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக மாற்றணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸில் வருமாட்டா பாஸ்ட் கண்டினியூஸாக மாற்றணும். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் வரணும்னா பாஸ்ட் பெர்ஃபெக்டாக மாற்றணும். பாஸ்ட் டென்ஸில் வரமாட்டா பாஸ்ட் டென்ஸ்லையும் எழுதலாம் ஆனால் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்லேயும் எழுதலாம். ஆனால் எங்கள் எக்ஸாம் பேப்பரில் வர கீக்கு வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் உடைய தான் கூடுதலாக மென்ஷன் பண்ணிக்காங்க. அதனால் நீங்கள் பாஸ்ட் டென்ஸில் வரமாட்டா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் எழுதுறதுக்கு படிச்சுக்கொள்ளுங்க. இப்போ நம்ம எப்படி தந்தா இப்போ நம்ம இப்போ கேள்வி இந்த கேள்விகளை பார்ப்போம். இப்போ நான் இதையும் பாருங்க இதே விஷயத்தை ஷீ செட் வந்து எப்படி மாற்றம் அடையும் ஆஸ்ட்னு மாறும். இந்த வேயாண்ட சொல் வந்து அப்படின்னு மாற்றணும். இப்போ மிச்சமா இருக்கிறது என்னது have you bought this book மிச்சம் மாதிரி என்ன அப்போ நம்மளோட வாய்ப்பாடு வந்து பாசிட்டிவாக மாற்றுற ஃபர்ஸ்ட் பாசிட்டிவாக மாற்றினா எப்படி வரும் இந்த ஹேவை தூக்கி முன்னே அங்கே போடணும். அப்போ you have bought this book அதே பின்னால் வந்து எப்படி மாற்றம் அடைய போகுது பாஸ்ட்டுக்கு மாற்றம் அடைய போகுது. சொல்லுங்க அப்போ இப்போ இங்கே பாருங்க மிச்சமா இருக்கிற இதை வந்து you have bought this book and எழுதப்படும். இப்போ வந்து பாஸ்ட்டுக்கு மாற்ற போகிறோம் எப்படி you have வந்து எப்படி மாற்றம் அடையும் had அப்போ had bought this book. this என்ற சொல் எப்படி மாற்றம் அடையும் that மாறும். this என்ற சொல் வந்து எப்படி மாறும் that அதாவது இந்த வசனத்துல வர this என்ற சொல் வந்து that என்ற சொல்ல மாற்றம் அடையும். you என்ற சொல் எப்படி மாற்றம் அடையும் I என்று மாற்றம் அடையும். இப்போ இதுல விட வந்து எப்படி வரப்போகுது she asked where I had bought that book. இதான் விட. அதை பாருங்க present perfect tense இருக்கிறது past perfect மாற்றம் அடையுது. present perfect tense இருக்கிறது past perfect மாற்றம் அடையுது. அப்ப she said where have you bought this book க்கு பதிலா அதுக்குரிய விட வந்து she asked where I had bought that book ன்னு இது மாற்றம் அடையும். இது 4 கேள்வி இருக்கு. ஒன்று வந்து present tenseல இருந்து ஒரு கேள்வி, அடுத்தது present continuous tenseல ஒரு கேள்வி, அடுத்தது present perfect tenseல ஒரு கேள்வி, அதே போல வந்து simple future. இப்போ இது வந்து எப்படி மாற்றம் அடையும் reported speechல எப்படி மாற்றம் அடையும் அதாவது present tense வந்து past மாற்றம் அடைகிறது, present continuous வந்து past continuous மாற்றம் அடையுது, present perfect வந்து past perfect மாற்றம் அடைகிறது, அதே போல அந்த ஃபியூச்சர்ல வர அந்த will வந்து வரைக்கல would மாற்றம் அடைகிற அந்த விஷயங்கள் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல வந்து இப்போ நான் இந்த 4 கேள்வி எழுதிட்டீங்க. நீங்க இந்த 4 கேள்வியை காப்பி பண்ணி நான் படிப்பிச்சதுக்கு பின்னால இந்த 4 கேள்வியும் செஞ்சு எங்களுக்கு நீங்க அனுப்பிக்கொள்ளுங்க.